சித்தேஸ்வர சித்தர் ஜீவ சமாதி. ஐயா, நான் உங்களை தேடிதான் இந்த ஊருக்கே வந்தேன். ஐயா, 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 சித்தரையா, உங்க ஜீவ சமாதி இல்லையா? நான் கடக்கிறேன். ஐயா, நான் சுமக்கிற பழிய இறக்குதா நான் உங்களை தேடி வந்தேங்க. ஐயா, ஆமா ஐயா, உங்களை தேடி வந்த எனக்கு இதுதான் தண்டனையா? ஐயா, எனக்கு நல்லதே நடக்காதா? ஐயா, நான் இங்க பக்தியோட வந்து உங்களை வேணும்னு நினைச்சது உண்மைனா நான் போகணும். நான் இப்பவே போகணும். என் மேல நான் செய்யாத தப்ப எல்லாருமா சேர்ந்து பழி போட பாக்குறாங்க. எனக்கு நீங்க தான் ஐயா உதவணும். ஐயா, எனக்கு கைவிட்டுறாதீங்க. நான் உங்களை நம்பி வந்தவ. அம்மா, ஐயா, எனக்கு நீங்க தான் ஐயா வழி. அது நடக்கணும். மகாலட்சுமி, கண்ணு, உனக்கு சாதாரணமான விஷயம் நடக்கலமா. அந்த சித்தரோட வாக்கோ இல்ல அருளோ வேணும்னு தவம் பண்றாங்க. எத்தனையோ ஜென்மத்தோட தவ பலன்தாமா உனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. இப்படி தன்னிச்சையா இப்படி உனக்கு நடந்திருக்குது. மகா, எப்ப நீ இந்த இக்கட்ல இருந்து இப்படி மீண்டு வந்துட்டியோ தெல்ல தெளிவாயிருச்சுமா. அந்த சித்தரோட அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சாச்சு. அந்த சித்தரோட அருளே இன்னைக்கு நீ செய்ய போற சத்திய சோதனையிலையும் உன்னை காப்பாத்தும். கோயில் நகை எவன் எடுத்தானோ அவனும் மாட்டுவான், நகையும் திரும்ப கிடைக்கும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. போ, நீ கவலை இல்லாம போய் பூசிக்க ரெடியா போ. ஆமாங்க, நம்ம குடும்ப மானத்துக்கு எந்த களங்கமும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்ணு, வா, போய் நம்ம தயாராயிடலாம். வா.
வா 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 வா. என்னடா நாம செட் பண்ண ஆளுங்க ஊர் ஜனங்களை உசுப்பேத்தி மகாவை ஊரை விட்டே ஒதுக்கி வைங்கன்னு முடிவெடுக்க வச்சிருப்பாங்களே. எடுத்திருப்பாங்க எடுத்திருப்பாங்க எடுத்திருப்பாங்க. மகா கண்டிப்பா வந்திருக்க மாட்டா. அதனால மாமா மகாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருப்பாரே. அப்படிதானே? அம்மா, ஜீவ சமாதிக்கு போன மகாமா திரும்பி வரமாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னோம். ஆனா திரும்பி வந்துட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. என்ன நடந்தது? என்னடா சொல்ற? அவ்வளவுதான் 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு போட்டுட்டோம்னு என்கிட்ட போன்ல சொன்னாங்களே. அதுக்கப்புறம் எப்படி அவளால திரும்பி வர முடிஞ்சது? அம்மா, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? அடிச்சவன் ஒழுங்கா தான் அடிச்சானா இல்ல உங்ககிட்ட காசு வாங்குறதுக்காக அடிச்சேன்னு போய் சொன்னானா? ஆனா மகா அடி வாங்குறதுக்கான எந்த தடையும் இல்லம்மா. அம்மா, நம்ம யாருமே தப்பிக்க முடியாதுமா. நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா எனக்கும் அந்த அம்மன் உங்க கூட இருந்தேன்னு சேர்த்து வச்சு தண்டனை கொடுத்துருவாமா. அதனால நான் இந்த ஊரை விட்டே போறேன். நீங்களும் இந்த ஊர்ல இருக்காதீங்கம்மா. நீங்க எங்கேயாவது ஓடி போயிருங்க. ஊர் ஜனங்க கையில மாட்டினீங்க, கட்டி வச்சு தோலை உரிச்சிருவானுங்க. அவங்க தோலை உரிக்கலனாலும் மகா அம்மனுக்கு பூசுற மிளகா உங்க தோலையெல்லாம் உரிச்சிரும்மா. அம்மா, எனக்கு இப்பவே உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்குமா. நான் இந்த ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேம்மா. என்னடி இது? நாம இவ்ளோ தூரம் பக்காவா பிளான் பண்ணி அந்த மகாவை இந்த ஊருக்குள்ள வரவே விடக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அது எல்லாத்தையும் மீறி அவ எப்படி இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சா? ஐயோ, அம்மா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். நீங்களும் ஓடி போயிருங்க. வாம்மா, உள்ள வா. ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்களா? நீ ஆரம்பிப்பா. ஐயா ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஆரத்தி காட்டிட்டு வந்துடுற ஐயா. சரிங்க. சரிங்க.
மகாமா நீங்க ஆரம்பிக்கலாமா? போமா. ஆத்தா, அன்னைக்கு உன்னோட சன்னிதானத்துல எல்லாருமே நான் தான் நகையை திருடிட்டேன்னு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. ஆனா நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க உனக்கு மிளகு அரைச்சு பூசி இந்த சம்பிரதாய சங்கல்ப பூஜைய நான் இப்ப நிறைவேற்ற போறேன். தப்பு பண்ணவங்களுக்கு நீதான் தண்டனை கொடுத்து இந்த ஊர் முன்னால அவங்க தான் தப்பு பண்ணாங்க, இந்த மகா தப்பு பண்ணலன்னு நீ உறுதி அளிக்கணும். மகாலட்சுமி, தைரியமா மிளகா அரைச்சு பூசுமா. இன்னும் 10 நிமிஷத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நமக்கு தெரிய வந்துரும். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள அவ காலடியில கொண்டு வந்து நிறுத்துவா. தைரியமா பண்ணு. வாமா, நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும் இல்ல? வா. அரைக்காத, அரைக்காத. அம்மா தாயே, நீதாமா கெட்டவங்கள கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டணும்.
அம்மா எரியுதுமா அம்மா நான் கத்திரிப்போம் போல இருக்கு அம்மா எரியுதுமா எனக்கும் தாண்டி எரியுது. ஐயோ ஐயோ கண்ண எரியுதே ஏதோ ஆக போகுது எனக்கு ஏய், எனக்கும் தாண்டி எரியுது. ஐயோ வாங்கடி, அவங்கள சும்மா விடக்கூடாது. வா. ஐயோ எரியுதுமா. ஏமா, கோயில்ல அந்த மகா தப்பே பண்ணலன்னு அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா உடம்பெல்லாம் எரியுதுன்னு அலறீங்க, துடிக்கிறீங்க. ஓ, அப்ப அம்மனோட நகையை திருடிட்டு மகா மேல பழிய போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? நாங்க எந்த தப்பு பண்ணல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாமா, எங்களுக்கு எரியல, நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஏமா, உடம்புதான் எரியலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி எப்படி நெளியறீங்க? இல்ல இல்ல, நாங்க நெளியலையே. நிறுத்துங்கம்மா. நீங்க எதுவும் தப்பே பண்ணலனா எதுக்கு உங்க உடம்பு எரியணும் சொல்லு. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. அம்மனோட நகையை திருடினவங்கள சும்மா விடக்கூடாது. இவங்கள கோயிலுக்கு இழுத்துறப்பலாம். வாங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்க எதுவும் பண்ணல. நாங்க எதுவும் பண்ணல சொல்றேன். விடுங்க, நாங்க எதுவும் பண்ணல. விடுங்க, நாங்க எடுக்கல, நாங்க நகை எடுக்கல. எங்களை விட்டுருங்க. ஐயோ ஐயோ, நாங்க எடுக்கல. அம்மா சொல்லுமா, நாங்க எடுக்கல. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. ஏய், விட்டுருங்க. ஏய், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. ஏய், விட்டுருங்க. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு உளறிட்டு இருக்க? வீட்ல இருக்கோமா? ஆமா. கோயிலுக்கு போலையா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி? இல்ல, ஆமா, அந்த மகால அவ கோயிலுக்கு போய் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசிட்டா. நீயும் நானும் அதனால எரிச்சல் தாங்க முடியாம ஐயோன்னு கத்திட்டோம். நம்ம ஊருக்காரங்க எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்து உன்னையும் என்னையும் நீங்க தான் அந்த நகையை திருடினீங்களான்னு சொல்லி கோயிலுக்கு இழுத்துட்டு போறாங்கம்மா. ஏய், வாய மூடு. என்ன, ஏதாவது பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? கனவோ நிஜமோ, எனக்கு பயமா இருக்குமா. அவ இன்னைக்கு போய் மிளகா அரைச்சு பூசுவால, முடிஞ்சது முடிஞ்சது. ஐயோ, அவ இன்னும் கோயிலுக்கே பொறுப்பில்லடி. பொறப்படல, ஆனா இன்னைக்கு அவ போக மாட்டாளா என்ன? போ மாட்டா.